என்னங்க நடக்குதுங்க பாண்டிச்சேரியில? என்ன நடக்குது எதுக்கு போய் சொல்ல முடியும்? 9 வயசு குழந்தைங்க, 9 வயசு குழந்தைக்கு நடக்கிற என்னத்த சொல்றது? கஞ்சான்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு நீ பாண்டிச்சேரி புதுவை மாநிலம் சொல்றாங்களா, போதை மாநிலம் சொல்றாங்களே தெரியலைங்க. எந்த பாதுகாப்புல எந்த பிள்ளைங்களை வெளியில அனுப்ப முடியுது? பொம்பளை பிள்ளை வெளியில அனுப்புன்றதுன்ற நினைச்சு பார்த்தாலே பயமா. ஒரு தாயை நினைச்சு பாக்குற அந்த குழந்தை எப்படிலாம் துடிச்சிருக்கும். அதுக்கு என்னத்தை பார்த்துருப்பானுங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்கான குற்றவாளி கண்டிப்பா அதுக்கான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுங்க. இல்லாட்டா எங்களுடைய போராட்டம் தொடரும். ஒரு தாயா இருந்து நான் சொல்றேங்க, மற்ற இதான்னு சொல்லல, ஒரு தாயா சொல்ல எங்களுடைய போராட்டங்கள் கண்டிப்பா தொடரும். குற்றவாளி சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் கண் முன்னே நிறுத்தணுங்க. குளம் தொகுதியில நாங்க வசிச்சுட்டு இருக்கோம். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதியில கடந்த சனிக்கிழமை அன்னைக்குன்னு ஒரு குழந்தை 9 வயது சிறுமி காணா போயிடுச்சு. அந்த சிறுமியை 3 நாளா அதே பகுதியில தேடிட்டு இருந்தாங்க. அந்த சிறுமி அந்த பகுதியை விட்டு வெளியில போகல அப்படின்றது போலீஸ் சிசிடிவி கேமராவின் அடிப்படையில் அதை உறுதி செஞ்சாங்க. ஆனாலும் தேடுதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அந்த குழந்தை செவ்வாய்க்கிழமை காலையில சடலமா மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே பகுதியை சேர்ந்த வாய்க்கால்ல சடலமா மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ போலீஸ் இதுல எந்த அளவுக்கு தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு 9 வயது சிறுமிய பாலியல் கூட்டு வன்கொடுமைன்ற மாதிரி நிலைமையில இது கொண்டு நடந்திருக்குன்றத சொல்லி இருக்காங்க. அந்த குழந்தை எந்த அளவுக்கு துன்புறுத்தலை அனுபவிச்சிருக்கோம், அந்த குழந்தையினுடைய மனநிலைமை அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும். அப்போ இது சமுதாயத்துல இந்த மாதிரி நிலைமை நீடிச்சுக்கிட்டே போனாக்கா மக்களினுடைய பாதுகாப்பினுடைய நிலை என்ன இந்த புதுச்சேரியில நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கம் கஞ்சாவினுடைய அந்த புழக்கம் அதிகமா இருக்கிறத தடுக்காம அதை அலட்சிய போக்கா விட்டதுனாலதான் கஞ்சா பழக்கப்பட்ட இருக்கிறவங்க, இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய சிறார்கள், டீனேஜ் பசங்க, அந்த கஞ்சா பழக்கத்துக்காக அடிமையாகக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதுக்காக அடிமையாகக்கூடிய வயது கடந்தவங்க கூட இருக்காங்க. இதுபோல் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் ஒரு 59 வயதை சேர்ந்த ஒரு முதியவர் கூட இதுல ஈடுபட்டிருக்காரு. சோ இது மாதிரியான சம்பவம் கஞ்சா போன்ற அடிமை பழக்க வழக்கங்களால் தான் ஏற்பட்டு இருக்கின்றது. மக்கள் மத்தியில பெருமளவு இங்க பரவி நிக்குது. இந்த குழந்தைக்கு நேர்ந்த சம்பவம் இதோட யாருக்குமே நேரக்கூடாது. அதுக்கான கடுமையான தண்டனை இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். பாரதியார் பாடின மாதிரி ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்ற பசங்களை இப்ப நம்மளே பயந்துகிட்டு வீட்டுல பூட்டி வைக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அதுக்காக பொம்பளை பசங்களுக்கு ஒரு தற்காப்பு கலைகளையும் பள்ளிக்கூடத்துல கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். கண்டிப்பா இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையா இருந்தா மட்டும்தான் அடுத்தது குற்றங்களை நம்ம தடுக்கிறதுக்கும் எல்லா வகையிலயும் ஒரு பயம் வரும். இப்ப கஞ்சான்றது அன்றாட தேவைகள் பொருள்கள் மாதிரி பள்ளிக்கூட பசங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் காவல்துறையும் கண்டிக்கணும். இதை நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் பசங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத டெய்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பசங்கள்கிட்ட உட்காந்து பேசுங்கன்றது என்னோட வேண்டுகோள். அடுத்தது இந்த அரசாங்கம் கண்டிப்பா இதுக்கான ஸ்டெப் எடுத்து கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது நம்ம இந்த குற்றத்தை தடுக்க முடியும். குழந்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மாவா எனக்கு பதைக்குது. எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதைக்குது. அந்த பிள்ளைய அந்த பொட்டலமா பார்க்கும்போது இப்போ கூட பேசும்போது கூட அந்த சிலுக்கிற தன்மை அதெல்லாம் ரொம்ப கோவம் தான் அதிகமா வருது. இது நான் எந்த ஒரு மகளிராவோ எதுவும் இல்லாம ஒரு தாயா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கான குற்றத்தை கண்டிப்பா அரசாங்கம் போலீஸ் எல்லாமே சேர்ந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கரையாமுத்துரு, நான் கரையாமுத்துரு, என் பேர் கல்யாணி. இந்த குழந்தை இறந்து 2 நாள் பக்கத்து வீட்டிலேயே வச்சுருந்துக்கிறாங்க. இதை மாதிரி பதட்டமான விஷயங்களை நடக்கக்கூடாது. அதே மாதிரி கரையாமுத்தூரில் கூட 2 பிள்ளைங்களை கடத்திட்டாங்க. அதை ஓடி ஆடி நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை மாதிரி பாண்டிச்சேரியில் இது ஒரு புது பழக்கமாக இருந்து இது வன்முறையாக இதை கண்டிக்கணும் நாங்கள்.